சிறகடிக்க ஆசை சரியல்ல டுடே எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு மனோஜ் கிட்டே போயிட்டு சிந்தாமணி ஆல்ரெடி ஃபோன் பண்ணாங்க, அவர்கிட்ட சைன் வாங்கிட்டீங்களா உங்கள் அதனால் உங்கள் அப்பாவோட சைனை நீ தான் அங்கே வந்து போடணும், எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி விஜயை வந்து கேட்கவும், அதெல்லாம் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் மனோஜ் இருந்துட்டு இல்லைம்மா அப்பாவோட சைனில் எதுவும் மிஸ்டேக் ஆகக்கூடாதுல்ல, அதனால தான் அப்பா கிட்ட மறுபடியும் சைன் வாங்குற மாதிரி வாங்கி அவர் மாதிரியே நானும் சைன் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பெரிய வேலையை பார்க்க போகிறேன்டா, நீ தான் சீக்கிரமாக எல்லா பணத்தையும் எடுத்து இந்த பத்திரத்தை மீட்டே ஆகணும், இல்லாட்டி என்ன நடக்கணும் உனக்கே நல்லா தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் எதுக்காகவும் பயப்படாதம்மா, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கூடிய சீக்கிரமாகவே எல்லா கடனையும் அடித்து இந்த பத்திரத்தை மீட்டு மறுபடியும் பேங்க்கில் வைக்கிற மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து விஜயாவை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவங்க நேராக சிந்தாமணியை தேடி போகிறாங்க. சிந்தாமணியும் அந்த வட்டிக்காரங்கிட்ட அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படியோ ஒன்று நம்ம நினச்ச மாதிரி இந்த வீடு நம்ம கையிலே வந்துருச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் வட்டிக்காரங்க இருந்துட்டு நான் எதுவுமே இல்லாமல் அந்த மனோஜ்க்கு முதல்ல பணம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பத்திரத்தை வந்து நம்ம சிந்தாமணிக்கிட்ட தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.